ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்ன சட்னி செய்கிறதுன்னு யோசிச்சு இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கோசுமல்லி ஞாபகம் வந்துச்சு. வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பெரிய கத்திரிக்காய் 3 எடுத்துருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இது நல்லா பெரிய தக்காளி 2, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய், உளுந்து, கடுகு சேர்த்து வரமிளகா 2 பிச்சு போட்டுக்கோங்க. நீ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிடும். நல்லா அதோட சேர்த்து வதக்குங்க. இதுக்கு லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்த்தா தான் எங்கள் அம்மா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் சேர்க்குறாங்க அதை சேர்த்துக்கலாம், நல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம வேக வச்ச அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கோஸ்மல்லி ரெடி. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.